ஃபயர் ஃபைட்டிங் டீம் எரியிற காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கும். கேப்டன் யாரையும் அந்த வழியா போக வேணாம்னு சொல்லிடுவாரு. உடனே எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு குழிய தோண்ட சொல்றாரு. ஒருத்த மட்டும் எதுவுமே பண்ணாம அப்படியே நின்று இருக்கான். தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா, அந்த வழியா போயிடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கேக்குறான். நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் அலுமினியம் பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிறாங்க. அந்த காட்டோட நெருப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த காட்டுல தீ பிடிச்சதுக்கு காரணம் இந்த நெருப்பறக்கம் தான். அதோட கண்ணுக்கு மட்டும் யாராவது பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை கொன்றும். அதனாலதான் இந்த டீமோட கேப்டன் அந்த வழியா வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீட் ரொம்ப அதிகமாயிரும். யாராலையும் மூச்சு கூட விட முடியாது. வெளியே வரக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா பிளாங்கெட் குள்ளேயே இருக்காங்க. ஆனா இந்த ஆள் மட்டும் உடனே பிளாங்கெட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அந்த நெருப்பறக்கம் இந்த இடத்த விட்டு போயிட்டா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் ட்ரை பண்ணுவான். அந்த அலுமினியம் பிளாங்கெட்டை தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிப்பான். அந்த நெருப்பறக்கம் அங்கதான் இருக்கும். இவன் ஓட ஆரம்பிச்ச உடனே இவனை பார்த்துட்டு இவன் பின்னாடியே வர ஆரம்பிக்கும். இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பீடா ஓடுவான். ஆனா அந்த இடத்த விட்டு தாண்டறக்குள்ள அந்த நெருப்பறக்கம் இவனை கொன்றும். இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் கேப்டன் அமைதியா இருக்க சொல்லுவாரு.